ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தோசை ஊற்றுறதே பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். யாராவது கெஸ்ட்டு வந்தால் தான் பிச்சுக்கிட்டு போயிடும். அப்போ தான் நமக்கு வரவே வராது, கல்லுலேயே ஒட்டிக்கும். அதுக்கான ஈஸியான டிப் தான் நான் சொல்ல போகிறேன். தோசைக்கல்லை நல்லா காய வச்சுருங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளித்து கூல் பண்ணி சிம்மில் வச்சுருங்க. ஒரு துணி எடுத்து அதை நல்லா தொடச்சி எடுத்துருங்க. தோசைக்கல்லை ஒரு கரண்டி தோசை மாவு தான் ஊற்றணும். ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நல்லா வெந்து வரட்டும். கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணுங்கள். நல்லா வெந்து வரும். இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் எப்படி ஒன்று இருக்குதோ அதே மாதிரியே வரும் வீட்லேயும். தோசையை திருப்பிலாம் போடணுன்னு அவசியம் இல்லை. தோசை எடுப்போம் இல்லையா கரண்டி, அதை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. நல்லா ஃப்ளேம் ஹையாக வச்சுக்கோங்க. நல்லா முருகெல்லாம் வெந்து வரும். பிகினருக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நல்லா வெந்து வரட்டும். எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா கிறிஸ்பாக ஹோட்டல்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்திருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.